அதுல் சுபாஷ், நிகிதா சிங்கானியா இந்த பேரை கண்டிப்பா நம்மளால அவ்வளோ ஈஸியா மறந்திருக்க முடியாது. ஆமா, 2024 கடைசி மாசம் டிசம்பர் மாசம் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல அதுல் தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிறார். எதனால அப்படின்னா, என்னுடைய சாவுக்கு என்னுடைய மனைவியும் மனைவியுடைய குடும்பத்தாரும் தான் காரணம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 பக்கத்துக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல 24 பக்கம் சூசைட் நோட்டா இருக்கு. தன்னுடைய மனைவியும் அவருடைய குடும்பத்தாரும் தன்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கறத அதுல எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 90 பக்கத்துக்கு வீடியோ பதிவு செஞ்சு அதை சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றிட்டு எக்ஸ் வலைதளத்துல எலான் மஸ்கையும் டொனால்ட் ட்ரம்பையும் டேக் பண்ணி இந்தியால ஆண்களுக்கு எதிரான ஜெனோசைட் நடக்குது அப்படின்னு பதிவிட்டுட்டு இறந்திருந்தார். இந்த விஷயம் மிகவும் பூதாகரமாச்சு. ஆண்களுக்கான நீதி வேண்டும் அப்படின்னு பலராலும் பேசப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்பயும் நடந்திருக்கு. டிசம்பர் 31 புதுடெல்லியை சேர்ந்தவங்க தான் புனித் மணிகா தம்பதி. இவங்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆச்சு. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா கடந்த 2016ஆம் ஆண்டு 2 பேரும் விவாகரத்து பண்றதா முடிவு பண்றாங்க. விவாகரத்தும் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு திருமணமான உடனேயே இவங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, காட்ஸ் பேக்கரி அப்படிங்கிற ஒரு பேக்கரியும் கஃபேவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 கடைகளையும் 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விவாகரத்து கேட்கும் போது செட்டில்மெண்ட்ல பேக்கரியை புனித்தும் கஃபேவை மணிகாவும் வச்சுக்கிறதா செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ந்து மணிகா, எனக்கு என்னுடைய பேக்கரியில ஷேர் வேண்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஆரம்பிச்சோம், அப்ப 2 பேருக்கும் சேர்ந்து அதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியில இவங்களுடைய ஷேரை கேட்டுட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்ததா சொல்லப்படுது. அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது. அதுல இருந்து இன்னைய வரைக்கும் மணிகா புனித்தை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக இருவருக்குள்ளும் நிறைய சண்டைகள் வந்துட்டே இருந்திருக்கு. என்னதான் விவாகரத்து பெற்றிருந்தாலும் அடிக்கடி தன்னுடைய முன்னாள் கணவனுக்கு கால் பண்ணி எனக்கு என்னுடைய பேக்கரியில இருக்கிற ஷேர் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி தன்னுடைய வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிறாரு புனித். காரணம் என்ன அப்படிங்கறத கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பதிவா செஞ்சு தன்னுடைய மொபைல்ல வச்சிருந்ததாவும் அவங்களுடைய குடும்பத்தார் சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய மனைவியும் அவருடைய குடும்பமும் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, என்னால இதுக்கு மேல இந்த சுமைகளை எல்லாம் தாங்கிக்க முடியாது, இது எனக்கு ரொம்பவுமே மன உளைச்சலை கொடுக்குது, அதனால நான் தற்கொலை செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் மனைவியுடைய குடும்பத்தாரும் என்னென்னலாம் அவங்கள தொந்தரவு பண்ணாங்க அப்படிங்கறத அந்த வீடியோல பதிவு பண்ணி வச்சுட்டு இறந்திருக்காரு. இது குறித்து புனித்துடைய அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய தம்பி கடந்த 2016ல இருந்தே நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு வந்தான், அதனால அவனுக்கு நிறைய மன உளைச்சலும் இருந்தது, இது எதையுமே அவன் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கல, ஆனா எங்களுக்கு தெரியும் மணிகா அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணா அப்படிங்கிறது. என்னுடைய தம்பி மரணத்துக்கு நீதி வேண்டும், மணிகாவும் மணிகாவுடைய குடும்பத்தாரும் அரெஸ்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காவல்துறையை அவங்க வலியுறுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அதுல் சுபாஷ் நிகிதா சிங்கானியா வழக்குல மனைவியுடைய குடும்பத்து மேல குற்றம் சாட்டிட்டு அவர் இறந்திருந்தாரு. இது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஆண்களுக்கு நீதி வேண்டும், ஆண்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே வர்றாங்க, அவங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டுட்டே வருது, இந்தியாவில் எப்பவுமே பெண்களுக்கான ஒரு சட்டம் மட்டுமே இருக்கு அப்படின்னு பேசிட்டு வந்த நிலையில ஒரு பேக்கரி ஓனர் தன்னுடைய மனைவி தன்னுடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்கிற சம்பவமும் இதே போன்ற பல விவாதங்களை எழுப்பி இருக்கு. ஆண்களுக்கு எதிரான சட்டங்கள் தான் நாட்டில் இருக்கு, அதனாலதான் ஆண்களுக்கு சாதகமான எந்த ஒரு தீர்ப்புமே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய விவாதங்களை இது எழுப்பியிருக்கு. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல் சுபாஷுக்கும் புனித்துக்கும் நடந்த மாதிரி நிறைய ஆண்களுக்கு நடக்குது அப்படிங்கிற விவாதம் சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.